அனைத்து தேவேந்தர் குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம். 2012ஆம் ஆண்டு ஸ்ரீவைகுண்டம் வெள்ளூர் பகுதியில் ஆறுமுகராஜா என்ற விவசாயியின் முன்விரோத காரணமாக அவருடைய வீட்டிற்கே சென்று 4 ரவுடி கும்பல் கொலைவெறி தாக்குதலை நடத்துகிறார்கள். அவர்கள் வீடை அடித்து நொறுக்கிறார்கள். கையில் பல ஆயுதங்களுடன் இருக்கிறார்கள் அந்த குலவெறி பிடித்த ரவுடி கூட்டம். அங்கே ஆறுமுகராஜா அவருடைய தாயாரை மிரட்டுகிறார்கள். அவருடைய தாயாரையும் மிரட்டுகிறார்கள். சாதி பெயரை சொல்லி தீய வார்த்தைகளில் திட்டுகிறார்கள். குலவெறி தாக்குதல் அப்பொழுது நடக்கிறது. அதிலிருந்து ஆறுமுகராஜா தப்பிக்கிறார். காவல் நிலையத்தில் புகாரானது கொடுக்கிறார். ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அந்த கூலிப்படை கும்பல் மீது வழக்கு பதிவானது செய்யப்படுகிறது. அந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2015ஆம் ஆண்டு ஆறுமுகராஜா ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த கூலிப்படை கும்பல் அவரை அங்கேயே வெட்டி படுகொலை செய்கிறார்கள். ஆறுமுகராஜா அந்த இடத்தில் மரணமாகிறார். ஆறுமுகராஜா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் பொழுதே வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இவர்களை தண்டித்திருந்தால் இன்று இந்த ஆறுமுகராஜா உயிருடன் இருந்திருப்பார். அப்பொழுது ஆட்சி செஞ்ச அரசாங்கமும் காவல்துறையும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த காரணத்தினால் ஆறுமுகராஜா மரணமாகிறார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு கடந்த 24ஆம் தேதி இந்த கொலை வழக்குக்கான தீர்ப்பானது ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் கூலிப்படையான அந்த 5 பேருக்கு 3 பேருக்கு 3 ஆயுள் தண்டனை, ஒரு நபருக்கு 2 ஆயுள் தண்டனை, மற்றொருவருக்கு 5 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பானது வெளிவந்தது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்த விசாரணையானது நடைபெற்று இப்பொழுது தீர்ப்பானது வந்துள்ளது. இந்த கூலிப்படை கூட்டத்திற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய சில விஷக்கிருமிகள் இதே போன்று இருக்கக்கூடிய மற்றொரு கூலிப்படையாக கூட இருக்கலாம். அவர்கள் இன்று காலை ஆறுமுகராஜா, இந்த படுகொலை செய்யப்பட்ட ஆறுமுகராஜா அவருடைய தோட்டத்தில் இருந்த அனைத்து வாழைக்கன்றுகளையும் வெட்டி சாய்த்துள்ளார்கள். அந்த வாழைக்கன்றுகளை முதலில் தீ வைத்து கொளுத்த பார்த்திருக்கிறார்கள். அது பச்சையாக இருந்ததனால் கொளுத்த முடியவில்லை என்பதோடு அதை வெட்டி சாய்ச்சிக்கிட்டு தங்களுடைய அந்த வெறியை காட்டிட்டு போயிருக்காங்க, ஜாதி வெறி. இந்த கூலிப்படை கூட்டத்தை காவல்துறை ஏன் இதுவரை கட்டுப்படுத்தவில்லை என்று நமக்கு தெரியவில்லை. தென் தமிழகத்தில் கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளில் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் 70க்கும் மேற்பட்ட பேர் உயிரிழந்துள்ளார்கள். அதில் 90% ஒரு கும்பல் தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் செய்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான். ஆறுமுகராஜா என்பவர் கொலையும் அதே போல தான். ஆறுமுகராஜா என்பவர் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை கொலை செய்த அந்த கூலிப்படை அதே ஜாதி. இன்று அந்த வாழை கண்ணுகளையும் அதே கூலிப்படை சார்ந்தவர்கள் தான் வெட்டியுள்ளார்கள். ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, நம்மக்கிட்ட அரசியல் பலம் இருக்கிறது என்ற பெயரில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி இன்று வரையிலும் ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை இதையெல்லாம் நடத்தி கொண்டே இருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சிந்திக்க வேண்டும். நம்மக்கிட்ட இழப்பதற்கு எதுவும் கிடையாது. இந்த முறை தேர்தலில் அந்த ஒரு கூட்டத்திற்கு வாக்களிக்க மாட்டோம். குறிப்பாக மறவர், கள்ளர் அந்த 2 ஜாதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் வாக்களிக்க மாட்டோம் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த 5 ஆண்டுகளில் நமது உறவுகள் 70க்கும் மேற்பட்ட பேர் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மீண்டும் அவர்களுக்கு இந்த பதவிகளும் அந்த அதிகாரத்தை நாம் வழங்கினோம் என்றால் எண்ணற்ற உயிர்கள் நாம் பலி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்திற்கு அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். திமுகவில் இருக்கலாம், அதிமுகவில் இருக்கலாம், பிஜேபியில் இருக்கலாம், பிஜேபியின் தலைவராக கூட இருக்கலாம். அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட 2 ஜாதிகளுக்கு நம்மளுடைய வாக்கானது விழக்கூடாது. அதற்கு மாறாக யார் நிற்கிறார்களோ அந்த தொகுதியில் வேறு எந்த ஜாதிக்காரர்கள் என்றாலும் அவர்களுக்கு நாம் வாக்களிப்போம் என்று நம்மளுடைய ஒவ்வொருவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும். அரசியல் பலம் இருக்கிறது, ஆட்சியில் பலம் இருக்கிறது என்ற ஒரு திமிரில் இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களை சுரண்டியும் கொள்ளையடித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எல்லாத்திற்கும் இந்த தேர்தல் முடிவாக இருக்க வேண்டும் என்பதை தேவேந்திர குல வேளாளர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்கிறது, அப்படியெல்லாம் நம்மால் விட்டுவிட்டு சென்று விட முடியாது. எல்லா சம்பவங்களும் செய்வது யார் என்று பார்த்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான். அந்த ஜாதியால் பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தால் தேவேந்திர குல சமூகம் தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மால் எப்படி அதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்திலோ நடக்கிறது என்றெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சென்று விட்டோம் என்றால் நாளை இதே நிலைமை நம்மளுக்கும் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், நம்மளை அதிகாரத்தில் இருப்பவர்கள் காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு தைரியத்தில் இந்த கூட்டம் தொடர்ந்து இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையிலும் அந்த ஒரு கூட்டத்தின் ஆதிக்கம் என்பது உள்ளது. உளவுத்துறையிலும் அந்த கூட்டத்தின் ஆதிக்கம் என்பது உள்ளது. அரசியல்வாதிகளின் பக்கத்திலும் அந்த கூட்டம்தான் ஆதிக்கத்தில் உள்ளது. இப்படி அனைத்து விதமான ஆதிக்கத்திலும் இருந்து கொண்டு தமிழகத்தில் கோனார் சமூகம், தேவேந்திரர் சமூகம், முத்தரையர் சமூகம், இப்படி அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்களை தொடர்ந்து தாக்குதல் மீது தொடர்ந்து இந்த ஒரு கூட்டம் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கும். தேவேந்திர குல மக்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். நம்மளுக்கு இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை இந்த தேர்தலில் முடிக்க வேண்டும். ஆறுமுகராஜா என்பவரின் வயலில் வாழை மரங்களை வெட்டிய அந்த கூலிப்படையை காவல்துறை கைது செய்ய வேண்டும். அந்த குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பானது வழங்க வேண்டும்.